ஆனந்த விகடன் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 4 வருஷம் 1 day 2 days இல்லை, 4 வருஷம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1500 days. ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் தினப்பலன்கள், வாரப்பலன்கள், தலைவலி, நேச்சுரல் கெலாமிட்டி, ஐம் நாட் குட், ஐம் நாட் வெல், டிராஃபிக் ப்ராப்ளம், ட்ராவல் ப்ராப்ளம், இப்போ வார் வேறு இருக்குது இந்தியா பாகிஸ்தான், அந்த மாதிரி ரெயின், நேச்சுரல் கெலாமிட்டியில் என்ன கொலாஸ்ட் ஆனாலும் சரி, எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் 1000 எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணி ஸ்டில் இட் இஸ் ரன்னிங். அந்த மாதிரி ஒரு ஜோசியராக நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் இருக்கார். அவதாரத்தில் பசுக்களை காப்பாற்றுறார். ராம அவதாரம் சொல்லணுமா? குகனோட 5 சுக்ரீவனோட 60 விபீஷணனோட 70 மகேந்திரன் சாரோட என்னுடைய நட்பு ஒரு 4-5 வருடங்களா ஃபோனில் பேசி கேட்டு, நேரில் வந்தப்போ என்னை பார்த்துட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்கல, என்ன குலம்னு கேட்கல, என்ன மதம்னு கேட்கல, வந்து கட்டி பிடிச்சார். அன்னைக்கு தொடர்ந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும். ஒரு நிகழ்ச்சியில் வந்து நின்று அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினேன். இல்லை நீங்கள் சாரை இங்கே நம்ம இதுக்கு கூட்டிகிட்டு வாங்க, ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வாங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்த அவதாரங்களில் சொல்லப்பட்ட விஷயத்த சொல்லுங்கள். அது அவதாரம் கிடையாது, 22 அவதாரம், 10 அதுலேயும் 9 தான். 10வது அவதாரமான கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கலை. அப்போ 9 கிரகம் 9 அவதாரம் கரெக்டா? இதில் ரொம்ப பெரிய பரிகாரம். நான் காலையில் எந்திரிச்சா கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டேன். நான் கடுமையாக சாப்பிடாமல் விரதம் இருப்பேன். வேதங்கள் ஓதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜையில் தெய்வத்தை காணலாம். தன் உணவை அடுத்தவனுக்கு கொடுத்தால் அதிலும் தெய்வத்தை காணலாம். அப்போ எதுதான் பக்தி? எது என்ன காப்பாற்றும்? இந்த கோயிலுக்கு போனால் காப்பாற்றுமா? சாப்பாடு கொடுத்தா காப்பாற்றுமா? பசுக்களை கொடுத்தா காப்பாற்றுமா? யாகம் பண்ணினா நான் காப்பாற்றப்படுவேனா? எனக்கு கஷ்டம் வராதா? எது என்னை காப்பாற்றும்? இந்த பரிகாரம், இந்த யாகம், இந்த குறுக்கு வழி, இது குறுக்கு வழி தான். இது ஆரம்பித்தது யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தி. சொல்கிறான், என்னால் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. யார்? மகாவிஷ்ணுவை எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு சொர்க்கத்தில் பதவி வேணும், என்ன ஆசை. பெரிய சக்கரவர்த்தியாக வாழ்ந்துட்டேன். முற்பிறவியில் எலியா பிறந்து ஒரு பெருமாள் கோயில் நெய்யை சாப்பிட்டதுனால அந்த எலிக்கு அந்த தாம்சம் வந்துருச்சான். இன்றைக்கும் நிறைய பேர் குழந்தைகள் நல்லா படிக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், குழந்தை இதை படிப்பானா அதை படிப்பானா போட்டு அழுத்துறாங்க அந்த குழந்தைய. பருப்பு நெய், துவரம்பருப்பு நெய் சாதம் சாப்பிட கொடுங்க. அந்த குழந்தையோட மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பசு நெய்க்கு அவ்வளோ மகத்துவம். பாலும் தெளித்தேனும், அவையார் பாடுறாங்க விநாயகரை பார்த்து, ஞானத்தை கொடு. படிப்பு வேற, ஞானம் வேற. தன்னம்பிக்கை நிறைந்தது ஞானம். அதை வந்து நம்ம கேட்டு தான் பெற முடியுமே தவிர படித்து வாங்க முடியாது. படிப்பறிவு வேற, ஞானம் வேற. பாலும் தெளித்தேனும், நல்ல தேன், இளம் சூடான பாலில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்களும் முடிஞ்சால் சாப்பிடுங்க. உங்களோட திங்கிங், கான்சன்ட்ரேஷன், நல்ல எண்ணங்கள், சிந்தனை எப்படி வருதுன்னு பாருங்கள். உணவு தான் பிரைமரியாக. சனிக்கிழமைகளில் இயன்ற வரை கொழுப்பு சாதத்தை தவிருங்க. என்னன்னு கேட்டால் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்தினுடைய நிழல் நம்ம மேலே விழும், செரிமான சக்தி குறையும். வெள்ளிக்கிழமையில் அதுதான். வெள்ளிக்கிழமையில் கேட்குறாங்க எப்படி சாமி கும்பிடணும்? 2 தாமரைப்பூ, 2 தாமரைப்பூ, 10 ரூபா துளசி. இதுக்கு இருக்கிற மகத்துவம் ₹1,00,000 உண்டியலில் போடுறதுக்கு கிடையாது. கோவில் போகிறதை விட, நான் தான தர்மம் செய்கிறேன்னு சொல்கிறதை விட, நெருப்பு எரிய விடுவதை விட தெய்வத்தினுடைய கதை கேட்கிறது பாக்கியம். இதை தான் மகாபலி சக்கரவர்த்தி. அவதாரத்திற்குள் அவதாரம், விதைக்குள் விதை, கதைக்குள் கதை. வாமன அவதாரமே ஒரு அவதாரம். அதுக்குள்ளே திருவிக்கிரம அவதாரம். வானத்தை ஒரு பாதத்தால் அளக்கிறார், பூமியை மறுபாதத்தால் அளந்து நான் தான் உலகம்னு சொல்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி காலில் விழறான், இதுக்கு மேலே என்னால் முடியாது சாமி, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு. இன்னொருத்தன் விதி தெரிஞ்சிடுது, 18 நாளில் நான் மரணமடைய போவேன்னு பரிஷித் மகாராஜா எழுதி வைக்கிறான். எனக்கு பாம்பு கடித்து இறப்பேங்கிறது நான் வாங்கின சாபம். ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்தால் தான் ஜாதகத்தை கையில் எடுப்பான்.
நல்லா இருக்கிற வரைக்கும் யாரும் ஜோதிடத்தை தேட மாட்டாங்க. நம்ம நினைக்கிறது நடக்கல. எத்தனை பேருக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் இருந்தது? கை தூக்குங்க சும்மா. நான் மனதில் இதை ஆசைப்பட்டேன், எனக்கு இது நடக்கலை, தடையாக இருக்குது, சும்மா கை தூக்குங்க. பாக்கி இருக்கவங்கலாம் தெய்வ பிறவின்னு அர்த்தம். அப்போது பரீட்சித் மகாராஜா எல்லார்கிட்டையும் கேட்குறான், நான் என்ன பண்ணட்டும்? இந்த பாருங்கள், பாம்பு அடிக்கிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க, பாம்பு கடிக்கு மருந்து வச்சுக்கோங்க, பளிங்கு மாளிகையில் போய் குடியிருங்க. இந்த ஐடியாவில் ஜோசியம் சொல்கிறதெல்லாம் உதவாது. புத்திசாலித்தனத்தினாலேயோ என் திறமையினாலேயோ நான் கொடுக்குற பணத்தினாலேயோ கிரகத்தை ஜெயிக்க முடியாது. அவருடைய குரு மிகப்பெரிய ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர், சுகர் பிரம்மம். யாருன்னு தெரியாது நிறைய பேத்துக்கு. எஸ்வி சேகர் சாரோட படம் பார்த்தீங்கன்னா அதில் கிளித்தலை மனித உடலோடு இருப்பார். வியாசருடைய மகன், முக்காலம் உணர்ந்தவர், வேதத்தை கொடுத்த வியாசர், அவருடைய மகன் சொல்கிறான், கண்டிப்பாக உனக்கு மரணம் வரும். ஆடி போயிடுறாரு பரீட்சித்து. எப்படி தடுக்கிறது? அதுதானே ஜோசியம். இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் போய் ஜாதகத்தை பார்க்க போகிறா? நான் என்ன பண்ணட்டும் இதுக்கு? இந்த பார், இது நடக்குமா நடக்காமல் போய்தாலும் நான் சொல்லலை. இந்த 18 நாளில் நான் சொல்கிற விஷயத்தை நீ ஃபாலோ பண்ண. என்ன சாமி 18 நாளில் நான் என்ன பண்ண முடியும்? கோவில் கட்டிட முடியுமா? இந்த கோவில் கட்டுறதுக்கு 2.5 ஆண்டு காலம் ஆச்சு இந்த குரூப்புக்கு. ஐயா சொன்னார், 2.5 ஆண்டு காலம் அவங்க எவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கணும், எத்தனை பேர்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும், எத்தனை பேர்கிட்ட போய் கை கட்டி நின்றுருக்கணும், பதில் சொல்லியிருக்கணும். அப்போ அந்த பரீட்சித் கிட்ட அவர் சொல்கிறார், 18 நாள் 18 புராணங்கள் காதில் கேளு. எப்படி ஒரு குரு அந்த கதை சொல்ல நீ உட்கார்ந்து அந்த கதையை கேள். இன்றைக்கும் கதை கேளு, கதை கேளு, சுகமான கதை கேளு, அத்தனை கதை கொடுத்தார். இது நம்ம ஆள், இவர் நம்ம ஆள். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் இன்னொருத்தரால் கொடுக்க முடியுமான்னா காப்பி அடித்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில். இதை நான் சொல்கிறதுக்கு நான் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. எத்தனை கதை வேணும் கேளுங்க, நாங்கள் எடுத்து தரோம். ஒவ்வொரு ஜோசியர்கிட்டையும் அவ்வளோ கதை இருக்குது. அவரை பயன்படுத்திக்க தெரியல. இந்தியாவில் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் நம்ம அரசாங்கம், அவருக்கு தான் அந்த டைட்டில். ஆக்ரி ரஸ்தான் ஒரு படம் அமிதாப் பச்சனை வச்சு, அமிதாப் பச்சன் சொல்கிறார், இல்லை இல்லை கைதியின் டைரியில் வந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருக்கணும், நான் வீர சிவாஜி கேரக்டரில் தான் போடுவேன். ஏன்னா மராட்டி சாரு கதை என்னோடது, அது அந்த படம், இது இந்த படம், நான் சொல்கிற கிளைமேக்ஸ் தான். படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஏ கிளைமேக்ஸ் அச்சா ஹே பாக்யராஜ்ஜி, எப்படி ஹிந்தியில் ஏ கிளைமேக்ஸ் அச்சா ஹே, அச்சா ஹேனா நல்லா இருக்கு. பரீட்சித் உட்காந்து அந்த கதையை கேட்கிறார். 18வது நாள் முடியுது. பசி, பழம் சாப்பிடலாம். ஒரு சின்ன சாத்துக்குடி பழத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணுறார். இவ்வளவே பெருசு பூ நாகம் கட்ட விரல இப்படி தீண்டுச்சு. 3 வினாடிக்குள் பிரிந்த உயிர் பரீட்சித் மகாராஜாவோட உயிர். ஆனால் அவருடைய ஆத்மா சொர்க்கம் சென்றடைந்தது. அவளுடைய மகன் ஜனமேஜயன் அரியணை ஏறுகிறான். கிருஷ்ணரால் உயிர் கொடுக்கப்பட்டவர் பரீட்சித் மகாராஜா. இந்த கதையை நான் இப்போ சொன்னேன்னா இன்னும் லென்த் ஆகும். குசேலர் கிருஷ்ணரோட கதையில் வெறும் குசேலர் வந்தார், பணம் வாங்கிட்டு போனார், நாங்களும் பணம் வாங்குவோங்கிறது கதை இல்லை. ஆனால் இந்த கதை கேட்பவர்களுக்கு தரித்திரியம் போயிடும், பண கஷ்டம் போயிடும். நம்ம பணமும் காசும் நல்ல காரியங்களுக்கு பயன்படும், ஆஸ்பத்திரிக்கோ கர்ம காரியத்துக்கோ மற்ற காரியத்துக்கோ போகாது. அந்த கதை அப்பேற்பட்ட கதை. இதில் ஜோசியரில் கூட காமெடியாக கூட சில விஷயங்களுக்கு என்னென்னா, ஒரு ஜோசியர்கிட்ட வந்து ஒருத்தன் வந்தால் என் பையனுக்கு ஆப்ரேஷன் நாளைக்கு கழிச்சு ஆப்ரேஷன், என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல, பிழைப்பானா மாட்டானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பமாக இருக்குது ஜோசியர் அப்படின்னா, உடனே ஒரு சிஷியங்கிட்ட வந்து பின்னால் கிணத்தடியில் அந்த கூழாங்கல் இருக்குமில்ல, அதில் ஒரு கல் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த கல்லை கொடுத்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்க, அப்புறம் ஒரு வாரம் கழித்து அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் போயிட்டான். 10 நாள் கழித்து அந்த ஆள் ஒரு வெத்தலைப்பாக்கு தட்டில் பழம் கிளம் அது இது எல்லாம் வச்சு பணம் கிணமெல்லாம் எடுத்து கொண்டு வந்து, ஜோசியரை நீங்கள் என்ன நினச்சி கொடுத்தீங்க இல்லை, அதை வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆப்ரேஷன் நல்லபடியாகி என் பையன் பொழைச்சிக்கிட்டான், அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மரியாதை செய்யலான்னு வந்தேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே
அப்போது அவர் போனதுக்கப்புறம் சிஷ்யனுக்கு புரியல, அது என்னது கல்லை கொடுத்து பூஜை பண்ணியான்னு சொன்னீங்க, என்ன அப்படின்னா, அட பொழைச்சிக்கிட்டான்ல கல் மாற, அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, அதனால தான் கல் மாற அவன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்படின்னா ஒரு வேளை வேறு எதாவது ஆயிருந்ததுன்னா, கல்லறைக்கு போகிற நேரம் வந்துடுச்சு, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் கல்லை கொடுத்தேன் அப்படி சொல்லுவேன். அப்படிங்கிற மாதிரி இப்படி டெக்னிக்கலாக சில விஷயங்கள் பண்ணுறவங்க உண்டு. என்னோடய நண்பர் ஒருத்தர், அவர் ஜோசியம் அவரும் அப்பப்போ பார்க்குறது உண்டு. அந்த மாதிரி அவர் நிறைய பேர்த்துக்கு பார்க்குறது, ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட நான் கேட்பேன், எப்படி இந்த ஜோசியமெல்லாம் சொல்கிறீங்க, அது ஒரு கணக்குன்னு சொல்கிறாங்க, நீ எல்லாம் எப்படி சொல்லிகிட்ருக்கிற, கணக்கா என்னென்னா கணக்கில் வந்து அது அவ்வளோ துல்லியமான ஒரு கணக்கு, அந்த கணக்கை போட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. என்னோடய அசிஸ்டண்ட்டே தமிழ் சிற்பின்னு ஒருத்தர், இந்த கணக்கு அவர் ஆசிரியராக இருந்தவர், கணக்கு வாத்தியார் தான். அப்புறம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நடக்க முடியாத அளவுக்கு படுத்து கிடந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து சும்மாவே படுத்து கிடக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வந்து இதை வந்து படிக்க ஆரம்பித்து, அந்த பெட்டில் அவர் 6 மாதம் இருந்ததில் படித்து அதில் ஜோசியத்தில் வந்து அவர் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக வந்துட்டார். அப்புறம் ஆப்ரேஷன் வந்து டாக்டரு 15-20% தான் சான்ஸு, இல்லைன்னா வேறு ஒன்றும் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னப்போ, சும்மாவே இப்படி பெட்டில் படுத்தே கிடக்கிற யாரையும் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் சும்மா படுத்து கிடக்கிறது இந்த பிரயோஜனம். அதனால் இருந்தால் லக்கு இருந்தால் இருக்கிறேன், இல்லைன்னா போயிடுறேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தப்பிச்சிட்டார் அவர். அதுக்கப்புறம் இதை படிக்க ஆரம்பித்தவர் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி, அதுக்கப்புறமா வந்து நிறையா ஜாதகங்கள் பார்த்து அதுக்கப்புறம் அவருடைய மெயின் தொழிலே இதுன்னு ஆகிப்போச்சு. 2 பசங்களையும் டாக்டருக்கு, ஒருத்தர் வந்து MBBS டாக்டருக்கு படிக்க வச்சுட்டாரு, இன்னொருத்தர் வந்து இதில் படிக்க வச்சு, அப்புறம் 2 பேர் கல்யாணத்துக்கும் ஒன்றா நடந்தது, நான் கூட போயிருந்தேன். ஸோ அவர் என்னென்னா, எனக்கு கணக்கு வாத்தியாருங்கிறதுனால அவர் கணக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக போட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவார். அந்த கணக்குங்கிறது அவ்வளோ கால்குலேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்ல வந்து ஜோசியர் இந்த ஃப்ரெண்டுன்னு வேற ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், எப்படியா நீ ஜோசின்னு சொல்கிறது, அது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள், என்னையா ரொம்ப கஷ்டங்கிறாங்க, நீ என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எங்கிட்ட சொல்ல, அண்ணன் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரும் சொல்லுங்கள், என்ன இப்படி கேட்டேன், இப்படி இல்லை என்னென்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள் அண்ணன். என்னையா மெயினாக பண கஷ்டம் இருக்கும், வியாபாரத்தில் நஷ்டமாகிடுச்சுன்னா பண கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் பொண்ணு இருந்து கல்யாணம் ஆகலைன்னா அது ஒரு பெரிய மன கஷ்டம், பையனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய மன கஷ்டம், இல்லை வீட்டுக்காரருக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா அது ஒரு மன கஷ்டம். இப்படி கஷ்டங்கள் இருந்துருக்கேன், அவ்வளோதானே போதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட வர்றாங்க. வந்தோடனையுமே நான் பார்ப்பேன், எனக்கு ஒரு கணக்கு இருக்கும், நான் ஒரு கணக்கு வச்சுட்டு இருப்பேன். இருந்தாலும் நான் வந்து வந்தோடனையுமே பொண்ணு அப்படின்னு உடனே அந்த அம்மா, ஆமாங்க இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, அதுதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. பையன்னு ஆரம்பிச்சோன்னே, ஆமாங்க வேலையே கிடைக்காம ரொம்ப அவசரப்பட்டுருக்கேன், வருது இதில் வருது. இப்படி நம்ம சும்மா அப்படி ஆரம்பித்தா போதும் அவன் சொல்லிடுவான் எல்லாத்தையும், ஏன்னா அந்த கஷ்டத்தில் நான் வந்திருக்கான். ஸோ சைக்காலஜியாக அந்த மாதிரி அவன் சொல்லிடுவான், அதை வச்சுக்கிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்போம், அதை வச்சுக்கிட்டு அப்புறம் பண்ணிடுவோம் அப்படின்னா. அந்த மாதிரி ஜோசியத்தில் வந்து இப்படி கரெக்டாக துல்லியமாக கணக்குக்கு போட்டு கரெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து அவங்க நேரம் சரியில்லாதனால அவங்க இதை தான் தொழிலாக வச்சுக்கிட்டு எப்படியோ போல போட்டணும் அப்படின்னு சொல்லி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அதனால் நமக்கு நேரம் நல்லா இருந்தால் கரெக்டான ஆளுக்கிட்ட போவோம். ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் மாதிரி ஆளுக்கிட்ட சில பேருக்கு பழக்கம் வர்றது உண்டு. இல்லைன்னா இப்போ நான் கடைசியாக சொன்ன ஒருத்தர் சைக்காலஜியாக வச்சார், அப்படி போய் மாட்டிக்கிறது உண்டு. ஸோ ஜோசியத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு கடல் மாதிரி. எங்கள் சினிமாவில் எப்படி அதுக்கு வந்து கரையே கிடையாது, சினிமாவில் கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜோசியம் அப்படின்னாலும்
அதுலேயும் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது முழுசாக முடிஞ்சிருச்ச மாதிரி இல்லாமல் இன்னும் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க நிறையா. ஸோ அதனால தான் ஜோசியம் சொல்லும்போது ரொம்ப நம்ம யோசனை பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நேபாளில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அந்த ராஜ பரம்பரை சேர்ந்த ஒரு குடும்பத்தில், அரசு குடும்பத்தில் ஒரு ஆள் ஏதோ ஒரு டிப்ரெஷன் மோடில், வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவர் லவ் ப்ராப்ளமாக என்ன ப்ராப்ளம்னு தெரியல, நைட்டு திடீர்னு கன் எடுத்தார், சாப்பிட்டு வீட்டில் ஒருத்தர் விடாமல் ஒரு 8 பேரை 10 பேரை ஃபேமிலி மெம்பர்ஸு யார் யார் இருந்தாங்களோ எல்லாத்தையும் சுட்டார். ஒரு 10-12 பேர் ஒரே நைட்டில், ஓவர் நைட்டில். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, அவ்வளோ பெரிய ராஜ குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்கெல்லாம் ஜோசியம் பார்க்காம இருந்திருப்பாங்க. அப்போ ஜோசியர் பார்க்கவங்க டைம் சரியில்லை கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு மட்டுமே சொல்லாமல், டைம் சரியில்லைங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் டைம் சரியில்லைங்கிறத மட்டும் சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நேரத்தில் ஒரே மாதிரி டைம் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருங்களேன். நீ கொஞ்ச நாளைக்கு உங்கள் ரிலேஷன் வீட்டில் இரு, நீ உங்கள் ரிலேஷன் வீட்டில் இரு, நீ கொஞ்சம் அங்கே போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிரித்து விட்டுருந்தாங்கன்னா ஒரே ராத்திரியில், ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மூடுங்கிறது அதுதானே, ஒரு கோவம் வந்தது கன் எடுத்து தான் சுட போனான், எல்லோரும் இருந்ததுனால டப்பு 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 டப்புன்னு ஒவ்வொரு ரூமாக போய் சுட்டுட்டான். அதே பிரிச்சுருந்தாங்கன்னா அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜோசியங்களோட நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம். ஸோ இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே நல்லா நம்மளால் முடிஞ்சால் நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பாங்க. அந்த நல்லது சொல்கிறது கூட கொஞ்சம் நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி சரஸ்வதி நம்ம நாக்கில் இருக்குது, அதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இதை வந்து தொழிலாக வந்து இது செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யலை. இதில் ஒரு ஈர்ப்பு வந்து அதில் செய்யும்போது அதில் அவருக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு டயர்டுங்கிறது ஒன்றும் தெரியாது. இப்போ நான் என்ன கூட கேட்பாங்க, நீங்கள் எப்படி கதை எழுதுறீங்க, வசனம் எழுதுறீங்க, அது பண்ணுறீங்க, எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணுறீங்களே அப்படின்னு. அது வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கணும் நமக்கு, எல்லாத்துலேயும் ஒரு ஈர்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது வேலை மாதிரி தெரியாது நமக்கு. எவ்வளவு பண்ணாலும் அது இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி அவர் வந்து அந்த ஈர்ப்பில் தான் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேர் அவரை கூப்பிட்ருக்காருன்னா அவரை மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கரெக்டான ஆளுகளை தான் பார்த்து இந்த மாநாட்டுக்காக கூப்பிட்ருப்பாங்க. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன விஷயம்னா, அவர்கிட்ட ஜாதகத்தை பேசும்போதோ சொல்லும்போதோ எனக்கு இவ்வளவு கொடுத்துரு, நீ இதை செய் அதை செய்யலாம் சொல்லாமல் 4 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க தினந்தோறும், உங்களால் முடிஞ்சது. அவங்க வயிறு நிறைஞ்சதுன்னா உங்கள் மனசு நிறையும். அதே போல் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கணும்னா மனசார ஒரு 4 பேருக்கு உதவிகள் பண்ணுங்கள். அதே போல் ஆன்மீகமாக கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோயிலுக்கு போனால் உங்களுடைய திசை என்ன திசை நடக்கிறத பார்த்துட்டு அந்த திசையை நோக்கி அந்த கோயிலில் போய் ஆண்டவன்கிட்ட வேண்டிட்டு வாங்க, அது நடக்கும். இதுதான் அவர் சொல்கிற பெரிய பரிகாரமே. இதை விட இது எல்லாருமே செஞ்சுட்டு போயிடலாமே. அதுபோல் இந்த மாதிரி எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இருந்தாங்கன்னா யாருமே ஜாதகத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, கட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இவங்களை மட்டும் பார்த்தா போதும், கட்டத்தை மட்டும் இல்லை பல கட்டடங்களை கட்டி வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஜோதிடம் நிகழ்ச்சி. இன்னைக்கு என் வாத்தியார் என் குரு பாரதி ராஜான்னு பாக்யராஜ் சார் சொல்கிறாரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டப்ப எனக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். உனக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஐயா, உனக்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்குது. நீ உன் குருவை புகழ்ந்து பேசுகிற, அந்த குரு சந்தோஷப்படுவார். எனக்கு கனவுல 2018 இது கனவு, நான் தூங்கி எந்திரிச்சேனா தூங்காமல் எந்திரிச்சேனா நினப்பா எனக்கு தெரியாது. ஆதிசங்கரர் ஜனனி ஜனனி ஜெகம் நீ ஆகம் நீ இந்த பாட்டில் வரவர் கூப்பிடுறார், இங்கே வா, இந்த ருத்ராட்ச மாலை இதை போட்டுக்கோ, இது உனக்கான ஸ்தானம் கார்த்திகேயா, நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கனவுக்கோட அர்த்தம் 2018 புரியல. அன்னைக்கு இந்த ஜோதிட பயணம் ஆரம்பிச்சது, இன்றைக்கி தெரியுது.
என்னை அவர் சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டார். இந்த வரத்தை நான் எல்லாத்துக்கும் தரேன், என் பெயரையும் புகழையும் பெருமையும் நீ வெளியில் எடுத்துகிட்டு போவ அப்படின்னார். இந்த வார்த்தை தான் நான் கனவுல கேட்ட வார்த்தை, பார்த்த வார்த்தை, இது நடந்தது. அப்போது குருவோட அனுகிரகம் இந்த நிகழ்ச்சியில் இருக்க இவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த கனவை கேட்கிறவங்க, இந்த கதையை கேட்கிறவங்க, இந்த ராசி பலனை கேட்குறவங்க, இந்த ராசி பலன் சொல்கிறது, இந்த ஜோசியர்கள் சொல்கிறது பலிக்குது, பலிக்காமல் போகுது, நடந்ததை சொல்கிறாங்க, நடக்காததை சொல்கிறாங்க, இதெல்லாம் வேறு விஷயம். 10% இருந்துருச்சுன்னா நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இந்த கடைசி ஒரு வருஷத்தில் நடந்திருக்கணும், அடுத்து இருக்க ஒரு வருஷத்தில் இது நடக்கணும். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியில் மே மாதம் 15ஆம் தேதி அடியெடுத்து வைக்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, ரிஷபத்துக்கு சாப்பாடு போட்டுட்டார், அடுத்து மிதுனத்துக்கிட்ட வரார். தங்கம் ரூபாய் 7000 தாண்டுன்னு 2021 22 சொன்னேன். அன்றைக்கி தங்கம் விற்ற விலை 5200 ரூபா. இன்றைக்கி தங்கம் ரூபாய் 10,000 தொடும். குறித்து வச்சுக்கோங்க எல்லாருமே, 10,000 தொடும். எப்போ? குரு கடகராசியில் அடியெடுத்து வைக்கிறப்ப. இது அடுத்த குரு பயிற்சியில் மிதுனத்திலேருந்து கடகத்தில் அவர் பலமடையக்கூடிய ஸ்தானத்துக்கு தான் ஜோசியம். ராகுவும் சனியும் மீனத்தில் பார்டரில் நிற்கிறாங்க. எங்கே? மீன ராசி நடுப்புற இல்லை, 30 டிகிரி மீன ராசி, 30 டிகிரி மீன ராசி. அதில் சனியும் ராகுவும் ஒருவரை ஒருவர் நேராக சந்திக்கிறார்கள். சனியே பெரிய வில்லன், ராகு அதை விட ரொம்ப பெரிய வில்லன். 1946ஆம் ஆண்டு சனி ராகு மிதுன ராசியில் ஒன்றா நின்னாங்க. எந்த ராசியில்? மிதுனத்தில். ஏன் 1946 கார்த்தி நீ சொல்கிறேன்னு கேட்கலாம். லிட்டில் பாய் ஃபேட்மேன் என்ன அது? இதுக்கு பேர் என்ன? அணுகுண்டு. எங்கே போட்டான்? ஜப்பான் மேலே போட்டான். 30 வருடத்துக்கு ஒரு தடவை இந்த காம்பினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எது? இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. 1976, 2006, திருப்பி இப்போ 2026 இந்த ராகுவும் சனியும் சேர்றப்ப இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் யுத்தம் வரும். ஆனால் செவ்வாய் அந்த இடத்துல இல்லை. செவ்வாய் இருந்திருந்தால் அணு ஆயுதம் அழிவதோ ஒரு தேசம் அழிவதையோ யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்ற நிலை, பயப்பட வேண்டியதில்லை. அப்போ மே 18ஆம் தேதி ராகு பகவானாகப்பட்டவர் மீனத்திலேருந்து கும்பத்தில் முழுசாக வந்துடுறார். சனி ஆல்ரெடி மீனத்தில் முன்னாடி போயிட்டுருக்கார். அப்போது மே 15ஆம் தேதி மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்படும். சுக்கிரன் உச்சமாக மீனராசியிலே இருக்கிறார். அசுர குரு இல்லையா? ராட்சசர்களுக்கு குரு சுக்கிரன், சுக்கராச்சாரியார். அந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் மீனராசியில். இப்போ என்ன அர்த்தம்னா, பணம் பெருத்த தேசம். சுக்கிரன் துட்டு, சுக்கிரன் தான் பணம், கார்ப்பரேட், கண்ணாடி பொருட்கள், வைரம், சுக்கிரனோட காரகத்துவம். எல்லா கிரகத்திலையும் சூரியன் கிழக்க உதித்து மேற்கே மறைவதாக இருக்கும். ஆனால் சுக்கிரன்கிற கிரகத்திலிருந்து பார்த்தால் சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறைவார். சயின்ஸ். இன்றைக்கி எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு சுக்கிர திசை எப்போ வரும், எனக்கு சுக்கிர திசை எப்போ வரும். ஒரு செட்டு நட்சத்திரத்துக்கு சுக்கிர திசையே வராது. ஏன்னா 120 வருஷம் தசா புத்தி. ஒரு பாதி பேர் தான் சுக்கிர திசையை அனுபவிக்க முடியும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார், சுக்கிர திசை. சந்திர திசை இன்னும் பிரமாதமாக இருக்கும். இப்படி எனக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் தெரியணும். இதை பொறுத்து இந்த ராசி பலனை நம்ம பார்க்கணும். ஏழரேசன் இருக்குது, நல்ல ஜோதிடர்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் அதை சொல்லுவாங்க. நான் அதை சம்மரி பண்ணி சொல்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த தடவை. ஏன்னா ஜோதிடத்தை யாரும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல அமரப்போகிறார். குரு 11ல் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான சூழ்நிலைகள். என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகளில் உள்ள ஒரு வெற்றி கிடைக்கும். தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக, சுப நிகழ்ச்சினா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டுவதற்கான விஷயங்கள், உங்களுடைய குழந்தையோட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே என்ன நினைக்காங்கன்னா, சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ல் போயிட்டாரே ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினைக்காங்க. குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு. உங்களுக்கு குருவானவர்கள் கூடயே இருக்க போகிறாங்க. உங்களுடைய தகப்பனார், உங்கள் தாய் அல்லது உங்கள் உறவில் யாராச்சும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க, முன்னேற்றத்தை கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்மராசி
இப்போ சிம்ம ராசிக்கு லாபத்தில் லாப குரு. இப்போ 11ஆம் இடத்துல வந்து குரு வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். வருமானமாகட்டும், குடும்பத்தில் வந்து சந்தோஷம், கணவன் மனைவி சந்தோஷமாகட்டும், பிள்ளைங்க வந்து வெளியூரில் போய் படிக்கிறதாகட்டும், எல்லா விஷயங்களுமே நல்லாயிருக்கும். அதனால் இத்தனை நாள் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இந்த கொஞ்ச நாளாவது நாங்கள் நல்லா இருக்க மாட்டோமா, எங்களுக்கு ஒரு நல்ல பலன் சொல்ல மாட்டீங்களான்னா, இந்த ஒரு வருடம் மிக சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு. நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு. சிம்மராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மனக்குழப்பம், பயம், பதட்டம் இருக்கும். புதுசாக எதையும் தொழில் தொடங்குறேன், புதிய திட்டங்கள் தொடங்குறன்றதெல்லாம் வேண்டாம். யோசனை பண்ணி நிதானமாக அடி எடுத்து வாங்க. உடல் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் வரும். எதை சார்ந்தாவது வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இஷ்யூ ஆகிடுவீங்க. ஏற்கனவே வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய டைமிங்காகவும் இருக்கும். ஏன்னா கேதுனாவே வழக்கு, ஏதாவது ரிலீஃப் பண்ணுறவர், வழக்கை போடுறவர். அதனால் நோய் சம்மந்தப்பட்ட வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. தொழில் விஷயங்களில் பெருசாக எதுவும் பண்ணிடாதீங்க. இருக்கிறத அப்படி நகர்த்திக்கிட்டு போக பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வருஷம் கேது முடியறதுக்காட்டியுமே உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி என்ட்ரு ஆகிடுவார். அதுவும் இப்போ திருக்கணித ரீதியாக என்ட்ரு ஆகிட்டார். அதனால் அந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு சில சாதகமான சூழல்கள் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக அடி எடுக்கக்கூடிய ராசிக்காரராக சிம்ம ராசிக்காரங்க தான் இருக்கணும். சிம்மத்துக்கு சம்மரி பண்ணணுன்னா, இந்த கேது வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறக்கும். அப்போ என்ன பண்ணுவான்? சாமி கும்பிடுவான், பரிகாரம் பண்ணுவான், நல்ல ஜோசியர்களை போய் பார்ப்பாங்க. ஜோதிடமே வேணாம், தெரியாது, ஜோதிடம் மூட நம்பிக்கைன்னு சொன்னவனுக்கெல்லாம் கூட, ஐயோ அம்மா தாயே ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப சிரமமாக இருக்குது. எதிரிகளோட பலம் அதிகரிக்கக்கூடிய டைம் பீரியட். இந்த கேது வரும்பொழுது உடலில் இன்சுலின் குறையும். இது சயின்ஸ். பாக்கியராஜ் சார் சொன்னார், ஜோதிடம் வந்து மேக்ஸ்ன்னு. அப்படி இல்லை, ஜோதிடத்தில் மேக்ஸும் வரும், சயின்ஸும் வரும், முற்பிறவி வரும். ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ கேதுவுக்கு முற்பிறவி நினைவுகள், பரிகாரங்கள், ஜோதிடர்களோட நட்பெல்லாம் பயங்கரமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஜோதிட வகுப்பெல்லாம் படிக்கலாம். அமானுஷ்யங்களை உணர்வதற்கான டைம் பீரியட். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்துடுச்சு நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, ஏன் கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்துடுச்சு நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, ஏன் கண்மணி, பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்துடுச்சு நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, ஏன் கண்மணி. கன்னி ராசிக்கு ஹிண்டே கொடுத்துட்டேன், சூப்பரான டைம் பீரியட் அப்படின்னு. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னன்னு கேட்பேன். என்ன கொஸ்டின் சொல்லுங்கம்மா. இல்லை, அது ரொம்ப டீப்பான டைட்டில். அது இது நீங்கள் வந்து ஜோதிடத்தையே சொல்லித்தர சொல்லி கேட்குறீங்க. சிம்மத்துக்கு குரு பகைனா பழி தீர்ப்பார் அப்படிங்கிறது சின்ன அர்த்தம். பகை தீர்ப்பார், பகையை தீர்த்துக்கிறதுனா என்ன? கோவத்தை காட்டுவார், ஏதாவது சின்ன உடலில் சர்ஜரி ஏதாவது பாதிப்பு வரும், உடல் பாகம் ஏதாவது அடிபடும், எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இது என்னென்னா, ஒரு குடும்பம் புரோகிதர்களுக்கு தானம் கொடுக்கணும். எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு, இட் கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு. ஒரு இதுலேருந்து இன்னொன்றில் மாற்றிக்கலாம். இப்போ இவங்க வேத பாராயணம் சொன்னாங்களே, என்னென்னா நம்ம பாவத்தை பூரா இன்றைக்கி இவங்க வாங்கிக்கிட்டாங்க. இவர்கள் இதை சாப்பிட்டு செரிக்கணும், இந்த அந்தணனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். சொன்னேன் இல்லை, இது சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பான கேள்வி நீங்கள் கேட்குறது. அதை இப்படியே நம்ம பண்ணிட்டுலாம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்னன்னு. கன்னி ராசிக்கு பெஸ்ட்டான இது தான் இந்த குரு பயிற்சி. இவ்வளோ காலம் ஒரு மன உளைச்சல், ஒரு ப்ரெஷரை, ஒரு டென்ஷன், இது எல்லாம் இருந்ததுக்கு பெஸ்ட்டானது என்னென்னா இந்த கன்னி ராசிக்கு ரிலீஃப், ரொம்ப ரிலீஃப் வேணாம். பொதுவாக இப்போ வந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி ஆகிட்டார், ராகுகேது பயிற்சி இப்போ என்ட்ரு ஆகிறாரு. இப்போ எல்லாம் மாறும்போது இப்போ உலகத்திலே பெரிய மாற்றங்கள் நிறைய நடக்குது, நிறைய மாற்றங்கள். அது ஏற்கனவே நாங்கள் வேந்தர் டிவியில் 2025 ஜனவரிக்கு புத்தாண்டு நியூ இயர்க்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதேமாரி தான் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ இன்றைக்கி நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கிறவங்க கஷ்டத்துக்கு வராத அவங்க தப்பிச்சுக்கணும். அவங்களுடைய செய்கிற செயல்பாட்டை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சாவே சூப்பராக இருக்கும். கன்னி ராசி இந்த குறிப்பறிச்சு சூப்பரான ஆண்டு காலம், சூப்பர். கேது விலகிறாரு, ஜென்மத்தில் இருந்து விலகிட்டார்.
நல்லாயிருக்கும். தனக்காரகர் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. பொருளாதார விஷயம் நல்லாயிருக்கும். அப்போ ஏதாவது பொருள் சார்ந்த விஷயங்களில் தொழில் தொடங்குறது மற்ற விஷயங்கள் ஏதாவது செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆக ஜென்மக்கேது விலகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ரிலீஃபான ஆண்டு காலமாக இந்த வருஷம் இருக்கும். கன்னிராசி எப்பயுமே வந்து வேகமாக முன்னேறுங்கிற துடிப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கன்னிராசிக்கு 10ல் குரு. அப்போ இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எல்லா வகையிலையுமே வந்து நீங்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் அவமானப்பட்டாலும் அந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு தீர்வாக வந்து இந்த குரு பயிற்சியானது கிடைக்கும். அவன் சொன்னது கரெக்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பிக்கும் போதே அதுக்காக இது 100க்கு 100 மார்க் வாங்குன்னு நான் சொல்லலை. ஃபெயில் ஆகிட்டு இருக்க பையன் ஒரு 60-70 வாங்கிட்டான்னா எப்படி ஓடுவான் துள்ளி குதிச்சு? அந்த சந்தோஷம் கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்துலேயும் இருக்கும், வெளி வட்டாரத்துலேயும் இருக்கும். உன்னெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நானும் இளையலாம். அடுத்து துலாம் ராசியில் யார் இருக்கீங்க? சூப்பர். அதாவது இந்த துலாம் ராசி வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. சனி உச்சமடையக்கூடிய ராசி. அங்கே சூரிய பகவான் நீச்சம் பெறுவார். சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த துலா ராசி சுவாதி நட்சத்திரம் இருக்கிற ராசி. இந்த சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு தான் குபேரனை திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுக்க சொல்லி ஒரு பெருமாள் சொல்கிறார், வைத்த மால்நிதி பெருமாள். அப்போ இந்த ராசி எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும், அந்த சுவாதி நட்சத்திரம் எவ்வளோ பாப்புலராக இருக்கணும். துலாம் ராசியை பற்றி சொல்லுங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நினச்ச விஷயத்தை சிறப்பாக முடிப்பீங்க. இத்தனை நாட்களாக நீங்கள் என்னெல்லாம் ஐடியா பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியாமல் ஃபீல் பண்ணீங்களோ அந்த நிலை மாறும். அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு உள்ளே வராரு. ஸோ அப்போ துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வருடம் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி நேயர்கள் பொதுவாக குரு நல்லது பண்ண மாட்டாருன்னுவாங்க. 3-6 குடையராக வராரு. இவர் சுக்கராச்சாரர், அவர் தேவகுரு அசுரகுரு, 2 பேருக்கும் பகை, நல்லது பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் உங்களுடைய ராசியை குருவோட பார்வை எவ்வளோதான் கெட்டுப்போன விஷயமா இருந்தாலும் குருவோட பார்வைன்றது குரு பார்க்க கோடி நன்மைன்றதுனால கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் வெற்றி, வழக்கு விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி, பொருளாதார விஷயங்கள் முன்னேற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக அவங்க பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். துலாம் ராசி கொஞ்சம் ஹைலைட்டான டைமிங் தான், இப்போது பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து ஜாக்பாட்டுன்னு தான் சொல்லணும். எல்லா கிரகமுமே ராகு, சனி பகவான், குரு பகவான் எல்லாருமே நல்ல சிறந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதனால் வருமானத்துக்கு குறைவில்லை. நிறைய கடன்கள் அடைப்பீங்க, சொத்து சுகம் வாங்குவீங்க, வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம், இடம் வாங்கணும்னாலும் வாங்கலாம், எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி, கணவராக இருந்தால் மனைவிக்கிட்டேயோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டையோ விட்டு கொடுத்து போகணும். அவங்களுக்கு மட்டும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். உடல்நலத்தில் கவனம் தேவை. நன்றி. துலாம் ராசிக்கு சூப்பராக சொன்னாங்க எல்லாருமே. ஏன்னா அது வந்து இப்போ மத்தியமமான ஒரு பீரியடில் இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லது. அப்போது குடும்பத்தில் ஒற்றுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று இந்த மரியாதைம்பாங்க. எல்லா இடத்துலையும் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பயங்கர மரியாதையை வாங்கி கொடுக்கும். பூர்ண கும்பம் முதல் மரியாதைன்னு சொல்கிறது. யாரெல்லாம் இவங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ, உதாசீனப்படுத்தினாங்களோ, ஒதுக்கினாங்களோ, இவங்கள்ட்ட பணம் இல்லைப்பா எதுக்கு இவங்கள போய் கூப்பிடணும், இவங்கள்ட்ட வேலை இல்லை எதுக்கு இவங்களை சபையில் உட்காந்து, இவங்களால் நமக்கு என்ன ஆதாயம், இப்படி கேட்டவங்க எல்லாமே
திருப்பி துலாம் ராசிக்கிட்டே வந்து நின்று நீங்கள் தான் வந்து இருந்து பண்ண அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டை வந்து இந்த குரு கொடுத்துடுவார். 2026 வருடம் வரைக்குமே இந்த நல்ல டைம் கண்டினியூ ஆச்சுன்னா போதுமானது. அதுதான் மேட்ராங்க. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் நெட்டு துளிபட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் நெட்டு துளிபட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. இந்த விருச்சிக ராசி வந்து கொஞ்சம் எப்போவுமே அரசியல், அரசு, ராஜாங்கம், கௌரவம் இதன் மீதெல்லாம் எண்ணம் அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் விருச்சிக ராசியில் இருக்கீங்க? அதிகமான அன்புக்கு எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அதிகமான அமானுஷ்ய சக்தி இருக்கும், ஆளுமை திறனும் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தனகாரகர் வந்து 8க்கு போகிறாரு. இதனால் வந்து ஒன்றும் பயம் வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்துருந்த நீண்ட காலமாக போட்டிருப்பீங்க இன்சூரன்ஸு, எதிர்பாராத லாட்டரி, பண வரவுகள் எல்லாமே வந்து விருச்சிக ராசி கிடைக்கிறதுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது அதிக அளவு வாய்ப்பு கொடுக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நல்லா குரு பார்வை இருந்துகிட்டு இருந்தது, இப்போ விலகிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் ராசியோட தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. நல்ல ஹாப்பியான டைமிங் தான். ஏன்னா நல்ல தரமான வருமானம், தரமான செலவுகள் அப்படின்றது நல்லா ஈவனாக போயிட்டுருக்கோம். அப்போ நல்லா சம்பாதிக்க, நல்ல ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள். அப்போ சுபமான விரய செலவுகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நல்லாயிருக்கும். நல்ல வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலையை தான் இவ்வளோ நாளாகவுமே இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியான சில சங்கடங்கள், 7.5 சனி, மற்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. தனகாரகர் உங்கள் தனஸ்தானத்தையே பார்க்குறாரு. இதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக ஒரு அடுத்த கட்ட மூவுக்கு உங்களுக்கு கொண்டு போகும், அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு. அதனால் நல்ல ஒரு மற்ற தொழில் விஷயங்கள், மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் போயிட்டு அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஆண்டா தான் விருச்சிக ராசிக்கு நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஆண்டு காலம் தான். ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து எந்த இப்போ வந்து முன்ன எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இந்த குரு பயிற்சி யார் நல்லா இருக்குதுன்னு ஒன்று கேட்டால் கூட விருச்சிக ராசிக்கு நல்லா தான் இருக்குது. அவங்க தன காரணங்களை பார்த்தாலும் சரி, புரியுங்களா, அவங்களுடைய வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு எந்த ஒரு இருந்தாலும் சரி, இந்த பயிற்சி வந்து விருச்சிகக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஆண்டு காலம். விருச்சிகம் வந்து கொஞ்சம் மூட் டிப்ரெஷன் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அதுமாதிரி ஒரு கஞ்ச பிஸ்னாரித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகிடும். பண கஷ்டங்கிறது நீங்கிடும். இன்னொன்று, கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி ஒரு தருணம் வந்துடும். எல்லா கடனையும் ஒன்றா கொண்டு போய் வச்சு அதை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்காக இந்த தடவை கிடச்சிடும். குருவினுடைய ஸ்தானம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு ராஜகுணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு என்ன பேருனா ஸ்கார்பியோ கிங் அப்படின்னு பேர். என்ன கிங்? ஸ்கார்பியோ கிங். நான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில். இந்த உக்காந்துட்டே வேலை வாங்கிறது, உக்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். அந்த அந்த இடத்துல நின்னாதான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இங்கே வாயில் உக்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் கிடுகிடுன்னு சொல்லிவிடுவாங்க. இதுதான் விருச்சிக ராசி. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெளி நீல வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. நான் ஒத்தையில தத்தளிச்சேன், தினம் சொப்பனத்தில் மட்டும்தான் ஒன்ன நான் சந்திச்சேன். எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற, 10 மட பாயில் வந்து சுக்கி விழ போற. ஹே மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நீல வந்து வந்து தேடுது. மச்சான் எப்போ வர போற, எப்போ வர போற. தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தற்போது வரை கடந்த 6ஆம் இடத்துல அமர்ந்தார். உங்கள் ராசிக்கு 6ல் அமர்ந்தார்.
இந்த குரு பயிற்சியில் வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு போகிறது தன்னுடைய ராசி அதிபதியே தன்னை பார்ப்பதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஒரு வருட காலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் தடைகள், கவலைகள், போராட்டம் என்று நினைத்து வேலையில் நல்லா அற்புதமாக வேலை பார்த்து கூட மரியாதை இல்லை, நம்மளுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்களோ அந்த நிலை இனிமேல் மாறப்போது. குரு பயிற்சிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு. அதே போல் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என தனுசு ராசிக்கு சொல்ல முடியும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கிரகங்கள் எல்லாமே மிக சிறப்பாக தான் இருக்குது. முயற்சிகள் வந்து மிக நல்லா இருக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. அதே மாதிரி அவரோட சொந்த இடத்த வந்துட்டு பார்க்குறாங்க. குரு வந்து அவரோட சொந்த ராசியான தனுசை வந்துட்டு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களோட புகழ், அந்தஸ்து இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அதேமாதிரி உங்களோட தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துருந்துக்கணும். வீடு, வண்டி வாங்கணும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது. தனுசு ராசிக்காரியா உங்களுக்கு வந்து உங்களை இயக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பிடிப்பீங்க. அதனால் இந்த குருப்பெயர்ச்சியில் வந்து உங்களை இயக்கி உங்களை நல்லா வழிபடுத்துறதுக்கு ஒருத்தர் வருவார். நல்லவர் வருவார் அப்படிங்கிறவர் தான் குரு. அதான் கரெக்டாக அவங்க சம்மரி பண்ணாங்க. இதை போட்டுக்கிட்டு தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு அது இருக்கும் இது இருக்கும் ஏன்னா என்கரேஜ் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸ்தானம்தான். இப்போது தன் வீட்டை பார்க்க போகும் குருன்னு முடிஞ்சு போச்சு. குரு பார்வை கோடி நன்மை தரும். அது என்ன சார் பார்வை? அர்ஜுனனை கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் குருவா நின்று. எந்த அஸ்திரமும் அர்ஜுனன் மேலே படக்கூடாதுன்னு. தனுசு ராசி நேயர்களே எந்த கந்திருஷ்டியும் எந்த பாதிப்பும் எந்த வைத்தறிச்சலும் உங்கள் மேலே வரக்கூடாது அப்படின்னு குரு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா காரியத்துலையும் ஜெயிப்பீங்க, சுப நிகழ்வுகள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும், பண வரவு நல்லாயிருக்கும், உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம். முடிஞ்சு போச்சு. பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும். நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும். கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓராயிரம். பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான். மகர ராசி யார் இருக்கீங்க? சூப்பர். இவங்ககிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த மகர ராசிக்காரங்க. ஓகே சொல்லுங்க. மகர ராசி இவ்வளோ நாளாக குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார், இப்போ விலகிட்டாங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 2/12 பார்க்க போகிறாரு குரு. நல்ல விஷயந்தான். தனக்காரகர் தனத்தை பார்க்குறாருன்ற விஷயம் மகர ராசிக்கும் உண்டு. 7.5 சனி விலகக்கூடிய டைமிங். திருக்கணித ரீதியாக விலகிட்டாரு அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ இது நாள் வரைக்கும் கஷ்டமான சூழ்நிலைகளோ தொழில் விஷயங்களோ மற்ற விஷயங்கள் எல்லாமே தடைபட்டு இருந்ததெல்லாம் டக்குன்னு உடனே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் நல்லாயிருக்கும். திரும்பவும் 2ல் ராகுவும் இருக்கார். கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் முகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்துக்கிட்டு மற்ற பொருளாதார விஷயங்களில் நல்லாவே செய்யலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வேலை வாய்ப்புகள், நல்ல தொழில் தொடங்குற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு பார்வை உங்கள் ராசிக்கு இல்லையே தவிர உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாருன்ற பட்சத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட இடத்தையும் பார்க்குறாருன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி மட்டும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். பொதுவாக வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு மக்களுக்கு வந்து ராசி தெரியும். எனக்கு மகர ராசி, எனக்கு மேச ராசி, சிம்ம ராசின்றது இந்த ராசி எல்லாத்துக்கும் தெரியும். வேணால் லக்ன ரீதியான சில பேர்த்துக்கு யாருக்காச்சும் இப்போ அதில் 10 பேர்னா ஒரு 2-3 பேர்த்துக்கு லக்னம் அப்படின்னு தெரியும், சில பேருக்கு தெரியல. ராசி ரீதியாகவும் பார்க்கணும், லக்ன ரீதியாகவும் பார்க்கணும். இந்த குருப்பெயர்ச்சி எனக்கு நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறா? இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறாரு, அவர் எனக்கு இப்போ நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரா? இப்போ சனி பகவான் மாறிட்டார், அவர் எனக்கு நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரா? இதையும் பார்க்கணும்.
ராசி ரீதியாகவும் பார்க்கணும், லக்ன ரீதியாகவும் பார்க்கணும், தசா புத்தி மூலியமாக பார்க்கணும். எனக்கு நல்ல தசை ஓடுதா கெட்ட தசை ஓடுதா. குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா மகர ராசிக்கு சிறப்பான காலம் தான். இந்த மகர ராசி சூப்பராக இருக்குது. நீங்கள் மகர ராசி வந்து பயப்படுத்த அவர் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சிறப்பாக இருக்குங்கிறார். இது ஸ்தானத்துக்கு ஜோசியம், ரண ருண ரோகஸ்தானம். இந்த வார்த்தையை எந்த ஜோசியர் மகர ராசிக்கு சொல்கிறானோ அவன் தான் உண்மையான ஜோசியக்காரன். ஆறா ஊற்ற போகுது, பாலா கொட்ட போகுது மகர ராசிக்கு, இந்த பாருங்கள் தேன் பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன்னா உங்களை தைரியப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போ எதிரியினுடைய பலம் அதிகரிக்கும். அந்தனால 6ஆம் இடத்துல ஸ்தானம் கிடையாது. பாரப்பா பகலவனும் 6இல் நிற்க, எது பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கணும் ஒருத்தருக்கு. இப்போ மகரத்துக்கு அந்த ஸ்தானம் பலமிழந்து இருக்குது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்து கொஞ்சம் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்கும். அப்போ இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னா என்ன அர்த்தம்? ஐயா நீயும் ஜெயிக்கலை நானும் ஜெயிக்கலை, ட்ரா பண்ணிக்கலாம், உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம், இந்த வந்து பாரு வச்சு பாருன்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஜோசியம். என்ன ஸ்தானம் அது? ரண ருண ரோகம், 6ஆம் இடம். குரு சிறைப்பட போகிறார். வார்த்தையே பாருங்களேன், குரு சிறை குரு. இந்த வார்த்தைலாம் இன்றைக்கி மறைஞ்சு போச்சு, ஜோதிடம் புளிச்சு போச்சு. நானே சொல்கிறேன், ஏன்டா ஜோசியத்தில் இருக்கேங்கிற வருத்தம் எனக்குள்ளவே இருக்குது. 12 ராசியில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ராசி எதுன்னா மகர ராசி. இன்றைக்கி ஏன்னா மகர ராசிக்காரன்ட்ட ஜாதகத்தை கொடுத்தேன்னா மண்டே 4 தடவை சொறிவேன் நான். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இது எங்கேருந்து பிடிக்கிறது, அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன யோசிக்கிறான். இது சசமகா. என்னது சசமகா? முயலை போல. முயல் எங்கிட்டு துள்ளி குதிச்சு ஓடுன்னு தெரியாது. புலியோட ஃபாஸ்ட்டாக ஓடும், சிங்கத்தோட ஃபாஸ்ட்டாக ஓடும். சனியோட ராசிங்க மகர ராசி. சனி ஆட்சி பெறக்கூடிய ராசி. எப்படி நீ ப்ரெடிக்ட் பண்ணி நீ பெரிய கில்லாடின்னு பேர் வாங்கிடுவியா? நீ நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவார் சனி பகவான். சனியும் கும்பமும் சனி பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி. 12 ராசியிலேயே எந்த ராசியை கணிக்க முடியாது, இவருடைய இயல்பை சொல்ல முடியாது, இந்த குணாதிசயத்தை சொல்ல முடியாதுன்னு அது மகர ராசி தான். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சமாளிச்சுக்கங்க. அது உங்கள் திறமையை பொறுத்தது, உங்கள் தசாபுத்தியை பொறுத்தது. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, பூவென்ற முள்ளை கண்டு புரியாமல் நின்று பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தால் 2ம் ஒன்று. பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தால் 2ம் ஒன்று. நான் என்ன கள்ளா பாலா, நீ சொல்லு நந்தலாலா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, ஓ நந்தலாலா, ஓ நந்தலாலா.